இருக்குன்றது எனக்கு அப்போ தான் தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்தப்பறம் ஹேட்ரிக் மாதிரி தெரியுது லவ் ஒரு குட் நைட்க்கு அப்புறம். ஸோ எப்படி அந்த டிரெக்டரை சூஸ் பண்ணி சீன் ரோல்ல போட அந்த மேஜிக் எப்படி கிரியேட் பண்ண? இல்லை ஆக்சுவலி டைரக்டர் செலக்ட் பண்ணுறதுல ஸ்கிரிப்ட் தான் செலக்ட் பண்ணுறோம். என்டையராகவே ஸ்கிரிப்ட் கேட்குற ப்ராசஸில் ஸ்கிரிப்ட் ஒர்க்கர்ஸ்னால் மட்டும் தான் நாங்கள் படம் பண்ணுறோம். ஸோ அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் வந்து முன்னாடி கொடுத்துருக்காங்களா, ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஸோ ஸ்கிரிப்ட் ஒர்க்கர்ஸ்னால் நாங்கள் படம் பண்ணுறோம். ஸோ எங்களுக்கு நான் பொதுவாகவே ஷானோட மியூசிக் வந்து பயங்கரமாக ரசித்து கேட்பேன். எனக்கு இளையராஜா சாருக்கு அப்புறம் வந்து ஷான் ரோலில் தான் எனக்கு பர்சனலாகவே. ஸோ அவரோட மியூசிக் பிடிக்கிறதுனால நான் கதை கேட்கும்போதே அவர் மியூசிக் பண்ணால் அந்த படத்துக்கு எப்படி இருக்குன்னு தான் நான் வந்து கதையை கேட்பேன். ஸோ அவருமே இந்த கதைக்கு பயங்கரமாக ஒர்க் பண்ணிக்க நம்புகிறேன். ஸோ சுப்ரமணியபுரம் வந்து ஒரு டெக்ஸ்ட் புக் மாதிரி தமிழ் சினிமாவில் இல்லை, இந்தியன் சினிமாவில். ஸோ அந்த சார்கிட்ட ஏதாவது கற்றுக்கிட்டேன் ரைட்டிங் ப்ராசஸ் எல்லாமே? ரைட்டிங் ப்ராசஸில் நான் பெருசாக இதாகலை. எனக்கு டைரக்ஷன் சைடில் சார் நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்காரு. ஷூட்டிங் ஸ்பாட் அப்போவே நான் சில டைம் மோஸ்ட் ஆஃப் டைம் எல்லாம் கரெக்டாக போகும், பட் சில டைம் எங்கேயோ ஏதோ ஒன்று சின்னதாக தப்பு நடக்கிற மாதிரி இருக்கும்போது சார் வந்து சில விஷயங்கள் டிப்ஸ் கொடுப்பாரு. இதை இப்படி பண்ணு, இது இப்படி பண்ணினா இந்த விஷயம் கொஞ்சம் கரெக்டாக போகுன்ற மாதிரி சார் அவரோட இன்புட்ஸ் நிறைய கொடுத்துருக்காரு. ஸோ அப்படி தான் இருக்கும். ரைட்டிங்கில் இல்லை, டைரக்ஷனில் எனக்கு கொடுத்துருக்காரு. சரி சார், எப்போ மலையாளத்தில் வந்து கம்பேக் கொடுக்க போகிறோம்? இந்த படம் நல்லா ஒன்னாலே கம்பேக் தான். இது நல்லா ஒன்னாலே இது என்னோட கம்பேக் தான். இந்த மலையாள சினிமாவில் இந்த கேரளா தியேட்டரில் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி தமிழில் இது சக்ஸஸ் ஆனாலே கம்பேக் தான். ஏன்னா இதுலேயும் கொஞ்சம் குறைச்சி மலையாளம் உண்டு. கேட்டால் அதை மறந்துடாது. ஃபுல்லாக பார்க்குறேன் சார். மாஸ்டர்ஸ் வந்தது இப்போ ஈஸியாகிடுச்சு. கண்டிப்பாக கரெக்டாக அமையும் போது அது கண்டிப்பாக பண்ணுவோம். கண்டிப்பாக இல்லை, பேசிக்கலி எனக்கு தெனாலி 2 பண்ணுற ஒரு பிளான் இருந்துச்சு. தெனாலி படத்தோட அந்த ஒரு ஸ்பின் ஆஃப் மாதிரி ஒன்று பண்ணலான்னு சொல்லியிருந்துச்சு. அப்போது ஒரு ஃபேமிலி அதுக்குள்ளே வச்சு எழுத ஆரம்பிச்சோன்னா வேற ஒரு கதை, இந்த கிளைமேக்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, இதுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரியான ஒரு லைன் ஒன்று இருந்துச்சு. ஸோ அதை நான் இதுக்குள்ளே சேர்ந்து மிக்ஸ் பண்ணி எழுத ஆரம்பித்தேன். ஸோ அப்போ ஒரு ஃபேமிலியை உள்ளே கொண்டு வந்து அதுக்கேற்ற மாதிரி எழுதும்போது தான் இந்த கதை கரெக்டாக ஃபார்ம் ஆச்சு. അല്ലെങ്കിൽ നായകനാണെങ്കിൽ പോലും ഒത്തിരി വയലൻസ് കാണിക്കുന്ന ഒരു ഇതിന് വ്യത്യസ്തമായിട്ട് ഈ സിനിമയിൽ വയലൻസ് വില്ലൻ ക്യാരക്ടർ വരുന്ന ആൾക്കാർ പോലും ഡയറക്റ്റ് ആ വിഷയം വരുന്നില്ല. അപ്പൊ അങ്ങനെ ഒന്നും വേണമെന്നും ആവശ്യപ്പെട്ടാണോ ഈ കഥയിൽ എന്ന് പറഞ്ഞാണ് വയലൻസ് ഓവറാ? ഇവിടെ இல்லை இல்லை, அது ஸ்கிரிப்டுக்கு தகுந்த மாதிரி தான் பண்ணணும். இல்லை ஸ்கிரிப்டுக்கு வில்லன் நானும் கழுத்து அறுத்துருக்கேன். ஓகேங்களா, நானும் வயலன்ஸாக தான் இருந்திருக்கேன். கொஞ்சம் மாறி இருக்கேன், மாறி வந்திருக்கு. இந்த மாதிரி படங்கள் ஹிட்டாகி நல்லா ஓடிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். படம் மாதிரி நிறையா வர முடியல. ஃபீல் குட் மூவி நிறையா வர்றதுக்கு சான்சஸ் உண்டு. ஆடியன்ஸுக்கு நம்ம ஒரே மாதிரி கொடுத்தா ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க. நம்ம வெரைட்டியாக கொடுக்கும்போது எல்லாம் பார்க்கும். அப்போ இந்த மாதிரி படங்கள் நம்ம கொடுத்து இதுவும் சக்ஸஸ் ஆகும்போது இது மாதிரி ஒரு 5 படம் 4 படம் வரும். ஸோ எல்லா படங்களும் இருக்கும்போது இந்த மாதிரி படுறது ஆடியன்ஸ் கையில் தான் அது இருக்குது.